பிரான்சிஸ்காவின் மரணத்தின் பின் புரட்சிகர அசைட்ஸை விட்டு பிரிந்து செயல்பட்ட மிதமான போக்குடையவர்கள் கத்தோலிக்க சபையுடன் இணைந்ததால் அசைட்ஸ் படையினர் தோற்கடிக்கப்பட்டனர். பலத்த உயிரிழப்புகளின் பின் மிதவாதிகளின் பேச்சுவார்த்தையினூடாக சமாதானமான முறையில் அசைட்ஸின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. பொஹேமியா முழுவதும் அசைட்ஸின் ஆதிக்கத்துக்குள்ளானது. பொஹேமிய சபைகள் ரோம சபையின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு சுயாதீனமாக வேத வார்த்தைகளை தமது சொந்த மொழியில் கற்று பிரசங்கிக்கவும் தேவனை ஆராதிக்கவும் அனுமதிக்கப்பட்டனர். இங்கிருந்து பல நாடுகளுக்கு மிஷனரிகள் அனுப்பப்பட்டனர். கடும் யுத்தங்கள், உயிரிழப்புகளின் பின் ஏற்பட்ட இந்த பொஹேமியன் சீர்திருத்தம் ஏறத்தாழ 200 வருடங்களுக்கு தொடர்ந்து அதன் பின் ஏற்பட்ட சீர்திருத்தங்களுக்கும் எழுப்புதல்களுக்கும் வித்திட்டதுடன் இன்று வரை கிறிஸ்தவர்கள் பாப்பாண்டவரின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு வேதாகம சத்தியங்களின்படி வாழ வழிவகுத்ததே தேவனுடைய